அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, உறவுகளே, இந்த இடத்தில் சங்கைக்குரிய அன்சார் மௌலவி தபிலீகி அவர்கள் ஜும்ஆவுடைய அதான் சம்பந்தமாக முதலாவது அதான் சம்பந்தமானதொரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறார். அதற்குரிய பதிலாக இந்த பதிவை நாம் அமைக்கிறோம். முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம் வரைக்கும் இமாம் மிம்பரில் ஏறினதற்கு பிறகு சொல்கிற அதான் தான் இருந்தது. ஃபலம்மா கான உஸ்மான் வ கசுரன் நாஸ், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் மக்களும் கூடினதுக்கு பிறகுதான் பஜாரில் அதான் சொல்கிற ஒரு இடத்தை சொல்லி இந்த இடத்துல அதான் சொல்லுங்கன்னு ஜும்மாவுக்கு இமாம் மிம்பரில் ஏறுறதுக்கு முன்னால் ஒரு ஆள் அனுப்பி அதான் சொல்கிற அந்த ஏற்பாடை செய்கிறாங்க. அதுக்கு பிறகு ஹதீஸை நாம் பார்க்கலாம். அதே ரிவாயத்தில் சஹீல் புகாரில் அந்த ரிவாயத்துடைய கடைசியில் ஒரு பகுதியை பார்ப்போம். ஃபஸபத்தல் அம்ரு அலா தாலிக, ஃபஸபத்தல் அம்ரு அலா தாலிகண்டா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இந்த அதான சொல்ல துவங்கி எல்லா பகுதிகளுக்கும் அந்த அதான் சொல்கிற அமைப்பு உருவாகி அதே நிலை தொடருது. ஃபஸபத்தல் அம்ரு அலா தாலிகண்டா அது அப்படியே நிலைத்தது, நிரந்தரமாகினது, தொடர்ந்து அப்படியே வர துவங்குது. இங்கிருந்து தான் அந்த அதானுக்கு முன்னால், அதாவது மிம்பரில் ஏறதுக்கு முன்னால் சொல்கிற அதான் இந்த இடத்துலேருந்து ஆரம்பமாகுது. சஹீஹுல் புகாரில் இருக்குது. இந்த ஃபஸபத்தல் அம்ரு அலா தாலிக அந்த அதான் அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னத்திலேருந்து நிலைச்சது, எல்லா இடத்துலையும் பரவி தொடர்ந்து வந்த என்ற விஷயம் இருக்குத்தானே. இது சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம்னா, அதாவது ஷரியாத்தில் இது எந்த கண்ணோட்டம் கொண்டு பார்க்கப்பட்டிருக்குது என்றால், இந்த அதான சொல்லக்குள்ள இருந்தவர்களில் பெரும்பான்மையான ஆக்கள் சஹாபாக்கள். ஏனென்றால் ஹிஜ்ரி 13 ஹிஜ்ரி 23, அதாவது ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகி ஒரு 13-14 வருஷமாகக்குள்ள உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. 80% சஹாபாக்கள் ஹயாத்தோடு இருந்து கொண்டா இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு முன்னால் இந்த அதான் சொல்லப்படுது. சஹாபாக்கள் எல்லாருமே முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள். யாரும் அதை மறுக்க இல்லை, எதிர்க்க இல்லை. அந்த நிலை அப்படியே அந்த அதான் சஹாபாக்கள் இருந்த எல்லா பகுதியிலையும் அந்த அதான் சொல்லப்படுது. அதுக்கு பிறகு அதே நிலை தொடர்ந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹிலாஃபத் வரக்குள்ள அதே அவங்களுடைய ஹிலாஃபத்திலையும் அதேமாதிரி அதான் சொல்லப்படுது. அது அப்படியே சஹாபாக்களுடைய காலத்தை கடந்து தாபியங்களுடைய காலத்துக்கு வருது, தாபியங்களுடைய காலத்துக்கு அப்படியே தொடர்ந்து பயணித்து கொண்டு இன்று வரைக்கும் 14 நூற்றாண்டையும் கடந்து சென்று கொண்டு இருக்கிறது. இதுதான் இந்த அதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன அதான் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த வழிமுறை. இதில் ஒரு விடயத்தை குறிப்பிட்றான். என்னென்றால், முதலாவது இதில் நடந்த விஷயம் என்றால் சஹாபாக்களுடைய அங்கீகாரம். முழு சஹாபாக்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த வேலையை முழுமையாக அங்கீகரித்தார்கள். எனவே இது ஷரியத்தில் மார்க்கத்தில் முழுமையாக மார்க்கமாக்கப்பட்ட விடயம் தான் இது. அதுக்குரிய ஹதீஸை நான் பிறகு பார்ப்போம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பின்பற்ற வேண்டியதில் மிக முக்கியமான பகுதி எனது சுன்னத்தையும் எடுத்து நடங்கள். ஃபஅலைக்கும் பி சுன்னத்தி வ சுன்னத்தில் ஹுலஃபா இர்-ராஷிதீன் அல்-மஹ்தியீன் தமஸ்ஸகு பிஹா வ அத்து அலைஹா பின் நவாஜித் வ இய்யாக்கும் வ முஹ்தஸாத்தில் உமூர் ஃபஇன்ன குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்ல பித்ஆத்தின் ضலாலா என்ற அந்த ஹதீஸ் இருக்குதானே. இது அஹ்மத், அபூ தாவூத், திர்மிதி, இப்னு மாஜா போன்ற கிரந்தங்கள் வரக்கூடிய சஹீஹான ரிவாயத்து. இந்த ரிவாயத்தை இவர்களுடைய வஹாபி சகோதரர்களுடைய தலைமை அல்பானி கூட இதனை சஹீஹ்னு கருதியிருக்கிறாரு. இதில் இருந்து உலமாக்கள் தெளிவாக வழங்கப்படுத்தக்கூடிய பொதுவான விடயம்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார்கள், எனது சுன்னத்தையும் முழுமையாக பற்றி கொள்ளுங்கள்,
இவர்களுடைய ஹுலஃபாவுர் ராஷிதுங்களுடைய சுன்னாவையும் முழுமையாக நீங்கள் கெட்டியாக வலுவாக கடைவே பற்களால் நீங்கள் என்ன செய்யுங்கள், பற்றி பிடிச்சு கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் முதலாவது அதான சொல்கிறது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செய்த அதான சொன்ன அதான நாம் சொல்வதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுன்னத்தை நான் நிறைவேற்ற அமைப்பில் தான் வருமே தவிர எந்த வகையிலும் இது பிழையாக மாட்டாதுன்ற தலைப்பில் விரிவாக பேசியிருக்கிறார்கள். இந்த 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 தொடரில் நாம் பார்ப்போம். குறிப்பாக அதாவது வஹாபிச அந்த முன்னோடிகளுடைய தொடர் எடுத்துக்கொண்டால் கூட அவர்கள் யாருமே வஹாபிச முன்னோடிகளில் அவர்களிடத்தில் அங்கீகாரம் பெற்ற யாரும் இதனை சொல்ல இல்லை, இதை வலியுறுத்த இல்லை. அதாவது இப்னு தைமியான்னு சொல்லுவோம் தானே ரஹிமஹுல்லா, அவர் கூட இதை தெளிவாக சொல்கிறாரு. இது அதாவது இந்த அதான் உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னார்கள், முஸ்லீம்கள் முழுமையாக அதுக்கு உடன்பட்டார்கள், அது அப்படியே ஷரியத்தாக ஆகினது. அதாவது சஹாபாக்கள் ஒன்றுபட்டுட்டா அது இஜ்மாஉ சஹாபான்னு சொல்லுவோம். அது அல் இஜ்மாஉ சுகூத்தி, சஹாபாக்கள் எல்லாம் அமைதியாக இருந்து அங்கீகரித்த விடயம். அந்த அல் இஜ்மாஉ சுகூத்தி என்ற தனித்தலைப்பு அவர்களுக்கு அதை தடுக்க முடியுமான நிலையில் இருந்து கொண்டு தடுக்காமல் விட்டாங்கண்டா அதை அங்கீகரித்ததாகத்தான் அதாகும். சஹாபாக்கள் எல்லா சஹாபாக்களும் பெரும் சஹாபாக்கள் இருந்தார்கள், அஹ்லுல் ஹல்லி வல் அக்த் இருந்தார்கள், அடுத்தது ஷூரா சஹாபாக்கள் இருந்தார்கள், மூத்த சஹாபாக்கள் இருந்தார்கள், பெரும் சஹாபாக்கள் இருந்து எந்த சஹாபியும் என்னதான் செய்யல, இதுக்கு முரண்பட இல்லை. அடுத்ததாக இவருடைய அடுத்த முன்னோடியை நான் பார்ப்போம், பின் பாஸ்ன்னு சொல்லுவோம். அவர் என்ன சொல்றாரு, அல் அஃதல் ஐயகூன லில் ஜுமுஅத்தி அதானானி இக்திதாஅன் பி அமீரில் முஃமினீன உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் சொல்றாரு, ஆக சிறந்த முறை 2 அதான சொல்லணும் ஜும்மாவுக்கு, அமீருல் முஃமினீன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன அதான சொல்ல வேண்டும்னு சொல்லி விரிவாக பேசிட்டு வராரு. அதில் ஒன்று சொல்றாரு, என்ன காரணம்னு சொன்னால் இந்த ஹதீஸையும் சொல்கிறாரு, நீங்கள் முழுமையாக பற்றி கொள்ள வேண்டும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபா, நேர்வழி பெற்ற ஹலீஃபாவில் ஒரு ஆள் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, வலி அன்ன ஸஹாபத் ரலியல்லாஹு அன்ஹும் லம் யுன்கிரு அலா அமீரில் முஃமினீன உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள எந்த சஹாபாக்களும் மறுக்கவில்லை என்றார். அடுத்து அவரே பின் பாஸ் மேலும் சொல்கிறாரு, இன்னன்னாஸ கஸ்ரு ஃபி அஹதில் ஹலீஃபா ராஷித் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு சொல்லி நீண்ட சொல்லிக்கொண்டு வராரு. அதில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அதான 3வது அதானை கூட்டினார்கள். அதில் அந்த விஷயத்தை சொல்லிக்கொண்டு வராரு. ஒட்டுமொத்தத்தில் இந்த வஹாபிச பின்புலத்தில் உள்ள இந்த உலமாக்கள் கூட இந்த அதானை எடுக்க வேண்டும்னு யாரும் சொல்ல இல்லை. ஷேக் சாலிஹ் ஃபௌசானுடைய ஃபத்வா நான் பார்த்தோம்டா, அல் அதானுல் அவ்வல் சுன்னத்துல் ஹுலஃபா ராஷிதீன், முதலாவது அதான் ஹுலஃபா ராஷிதீனோட சுன்னத்து. ஃபகத் அமர பிஹி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஃபி ஹிலாஃபத்திஹி லம்மா கஸரன் நாஸ் வ தபாஅதத் அமாகினுஹும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தங்களோட காலத்தில் என்ன செய்தார்கள், இந்த அதானை சொல்லி கட்டளையிட்டார்கள் என்று விரிவாக அதை பேசிக்கொண்டு வராங்க. அதுக்குரிய காரணம் சொல்கிறாங்க, ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மின ஹுலஃபாய் ராஷிதீன், எனவே நாங்கள் அவர்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதுவும் சுன்னத்துக்கு உட்பட்டதன் விடயத்தையும் கீழால் சொல்கிறாரு. அடுத்ததாக நாம் பார்ப்போம், இந்த வஹாபிச பின்புலத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஃபத்வா அமைப்பு இருக்குது. அதாவது லஜ்னத்து தாயிமத்து லில் புஹூஸில் இல்மியா வல் இஃப்தா அஸ்-சவுதியான்னு இருக்குது. இது ஃபத்வா கொடுத்துக்கு என்ன தெரியுமா, வகத் அஃப்தத்தில் லஜ்னத்து தாயிமத்து லில் புஹூஸில் இல்மியத்தி வல் இஃப்தாஇ அஸ்-சவுதியா பி அன்னல் அதான் அல் உஸ்மானிய லைஸ பித்அத்தன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன இந்த அதான் பிதா இல்லை. லிமா வரத மினல் அம்ரி பித்திபாஇ சுன்னத்தில் ஹுலஃபாய் ராஷிதீன், இந்த சுன்னத்துல் ஹுலஃபா ராஷிதீன்களை நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும் என்று ஹதீஸில் அடிப்படையில் ஒரு நாள் எந்த பிரச்சனையுமே இல்லை. வ அன்னஹு லம் யுன்கிர் அலா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அஹதும் மினஸ் ஸஹாபா ரலியல்லாஹு அன்ஹும், எந்த சஹாபாக்களும் எந்த சஹாபியும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அதான் சொல்லக்குள்ள மறுத்துரைக்க இல்லை. வ தபிஅஹு ஜமாஹீருல் முஸ்லிமீன் அலா தாலிக்க, முழு முஸ்லீம் இஸ்லாமிய சமூகமும் முழுமையாக அதை ஏற்று பின்பற்றி நடந்திருக்கிறது என்று சொல்லி தெளிவாக சொல்கிறாரு. இது சுருக்கமாக பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது அதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன அதான், இது சுன்னத்துல் ஹுலஃபா ராஷிதீனை கட்டுப்பட்டது, அதை நான் முழுமையாக நடந்து
கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் வலா யம்பகி லி அஹதின் ஐ யுல்கிய ஹாதல் அதான, இந்த அதானை யாராலும் என்ன செய்யலாது, இல்லாமலாக்கக்கூடாது என்று சொல்கிறாரு. ஒமா வசி அல் முஸ்லிமீன சாபிகின யஸவுனா வலனா ஃபிஹிம் குதுவத்துன் ஹசனா. அதாவது அந்த சஹாபாக்களுக்கு அந்த அதானை ஏற்றுக்கொள்ள இயலும் என்றால் தாபிஊன்களுக்கு ஏற்றுக்கொள்ள இயலும். தபோ தாபியங்களுக்கு ஹைருல் குரூன் சிறந்த பொற்காலத்தில் வாழ்ந்த அந்த சமூகத்துக்கு அதை ஏற்றுக்கொள்ள இயலும். அங்கிருந்து வந்த 10-15 இந்த நூற்றாண்டுகளாக வரக்கூடிய சமூகத்துக்கு அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள இயலும் என்றிருந்தால் அது எங்களுக்கு எந்த விதமான மறுப்பும் பிரச்சனையுமே கிடையாது. எங்களுக்கு நாங்களும் தாராளமாக ஏற்றுக்கொள்வோம். அது மட்டுமில்லை, அதில் எங்களுக்கு சிறந்த முன்மாதிரி உண்டு என்று சொல்கிறாரு. எனவே அருமையான சகோதரர்களே, அப்போ இந்த அதானுடைய பின்புலத்தை எப்படி பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது வஹாபிச பின்புலத்திலிருந்து பார்த்தாலே யாரும் இந்த அதான மறுத்துரைக்க இல்லை. எங்களுடைய ஃபிக்ஹுடைய அமைப்படுத்தோம்னு சொன்னால் சஹாபாக்குடைய 4 ஹலீஃபாக்களில் முதல் 2 ஹலீஃபாக்குடைய காலத்தில் அது இருக்க இல்லை. அடுத்த ஹலீஃபாக்குடைய காலத்தில் அது அப்படியே இருக்குது. அதுக்கு பிறகு 4 ஃபுகஹாக்களில் எங்களுடைய ஃபிக்ஹுடைய மதாஹிபுகளில் 4 மதாஹிபுகளில் எந்த மதுஹபும் இந்த அதான மறுத்துரைக்க இல்லை. எந்த மதுஹபுடைய இமாம்களும் இதை மறுத்துரைக்க இல்லை. அதாவது மதுஹப்னு சொல்லக்குள்ள அந்த இமாம் சொன்ன சொல்லு மட்டும் இல்லை மதுஹபாகிறது. அந்த இமாம் சொன்ன அந்த சொல்ல இருந்தும் அடுத்தது அவர்களுடைய உசூலுக்கும் உட்பட்டு முழுமையாக அது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு என்ன செய்யும், அது முடிவாக வரும். இந்த சொல்லில் கூட, அதாவது இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா சொன்ன சொல்லில் கூட முதல் அதான் தேவை இல்லை என்று சொல்ல இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உருவாக்கின அதான் எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்ல இல்லை. அவங்களுக்கு கூடுதலான விருப்பம் என்ன, அஸ்லு சுன்னஹ் என்று சொல்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற காலத்தில் மிம்பரில் ஏறினதுக்கு பிறகு சொல்கிற அதான் தான் இவருக்கு விருப்பம் என்று சொல்லியிருக்கிறார். தவிர உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய, அதாவது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு கூடுதலான விருப்பம் என்று சொல்லியிருக்கிறாங்க. தவிர உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய அதான் விருப்பம் இல்லை, அது இல்லாமலாக்கப்பட வேண்டும், தவிர்க்கப்பட வேண்டும், இல்லாட்டி பித்ஆ என்ற சிந்தனையை அவர் ஒரு பொழுதுமே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லவும் இல்லை. அல்ல வேறு யாரும், அதாவது இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் மதுவை பார்த்தாலும் அந்த விஷயம் அவங்க சொல்ல இல்லை. அடுத்தது இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்ல இல்லை. அடுத்தது மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொன்னதாக தென்படலை. ஏன் இப்னு கைம் சொன்னதாக தென்பட ரஹிமஹுல்லாஹ், இப்னு தைமியா சொன்னதாக கூட எங்கேயுமே இல்லை. அவருடைய கிதாபுகள் வேறு வேறாக சொல்லிக்கிறாங்க. அதாவது அல் முக்னில் இப்னு குதாமாவுடைய முக்னிலையும் தெளிவாக பேசியிருக்கிறார்கள். அல் மஜ்மூ ஷர்ஹுல் முஹத்தபில் இமாம் நவவி விரிவாக தெளிவாக பேசியிருக்கிறார்கள். அது மாத்திரமில்லை, அதாவது அல் இஸ்தித்காரில் இப்னு அப்துல் பர் ரஹிமஹுல்லாஹ் பேசியிருக்கிறார்கள். அதில் மஜ்மூ ஃபத்தா இப்னு தைமியாலையும் பார்க்கலாம், தெளிவாக பேசியிருக்கிறார்கள். ஜாதுல் மஆதில் பேசியிருக்கிறார்கள். இதெல்லாம் ஃபத்தாவா இப்னு தைமியா, ஜாதுல் மஆதெல்லாம் முன்னால் சொன்ன மாதிரி இந்த வஹாபிச சிந்தனைக்கு பின்புலத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இங்கேருந்து ஒரு அடித்தளங்கள் வார அந்த அடித்தளத்தில் கூட என்னதான் இல்லை, முதலாவது அதான் தவிர்க்கப்பட வேண்டும், இல்லாட்டா அது பித்அத்து, அது வழிகேடு என்று எங்கேயுமே இல்லை. எனவே நான் முதலாவது குறிப்பிட்ட அந்த ஹதீஸை, அந்த ஹதீஸில் என்ன இருக்குது, ஃபஸபத்தல் அம்ரு அலா ذلك, உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னதில் இருந்து அதே நிலைத்தது, தொடர்ந்தது, நீடூடியாக அன்று தொட்டு இன்று வரைக்கும் வாழையடி வாழையாக முழு இஸ்லாமிய சமூகமும் அதை வழித்தோன்றலாக எடுத்து அதை செஞ்சு கொண்டு வருகிறார்கள். அதில் எந்த விதமான மறுப்பும் இல்லை. இந்த ஹதீஸுக்கு விரிவுரை தரக்கூடிய ஃபத்ஹுல் பாரியில் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் இதனை பேசுகிறார்கள். அதாவது இஸ்தமர்ரல் அமலு பிஹி பாதஹு ஃபஸார இஜ்மாஅன். இது அதாவது இந்த உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னதுக்கு பிறகு அது அப்படி என்ன இஜ்மாவாகிவிட்டது. அதாவது இஜ்மாவு சஹாபா அல் இஜ்மா சுக்கூத்தி என்று சொல்லுவோம். அந்த சஹாபாக்கெல்லாம் முழுமையாக அங்கீகரித்து அதை விட்டார்கள். அது தொடர்ந்து வர துவங்கினது. ஷரஹ் முஸ்லிமில் இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் பேசுகிறார்கள், ஃபஸ்தமர்ரல் அமலு அலைஹி ஃபி ஸாயிரில் அம்சார் ஃபஸார சுன்னத்தன் முத்தபஅத்தன். அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னதுக்கு பிறகு எந்த சஹாபாக்கள் மறுக்க இல்லை. உலகத்தில் எல்லா நாடுகளிலும் என்ன செய்யப்பட்டுச்சு, அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்பற்றப்படுகின்ற ஒரு சுன்னாவாக மாறிவிட்டது. இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் பேசியிருக்கிறார்கள், இப்னு குதாமா பேசியிருக்கிறார்கள். இப்படி எல்லா மதுஹபிலையும் உள்ள உலமாக்களும் பேசி எந்த விதமான பிரச்சனையும் இந்த இடங்களில் எங்கேயுமே யாருமே செய்யலை, காட்ட இல்லை. எனவே சுருக்கமாக எடுத்தோம்னு சொன்னால் முதலாவது அதான்
அதாவது ஜும்மாவில் இமாம் ஏறுறதுக்கு முன்னால் சொல்கிற இந்த அதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஆரம்பித்தார்கள். அந்த அதானை எல்லா சஹாபாக்களும் ஏற்றுக்கொண்டார்கள். யாருமே அதை மறுக்க இல்லை. அந்த அமல் அப்படியே நிலைத்து தொடர்ந்து பயணிக்க துவங்கியது. இன்று வரைக்கும் வந்து கொண்டிருக்கிறது. அது சுன்னா ராஷிதாவாக நேர்வழி பெற்ற சஹாபாக்களுடைய அந்த சுன்னத்தாக மாறினது. அதில் எந்த விதமான பிரச்சனையுமே அதில் கிடையாது. எனவே இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நான் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான பகுதி தான், அதாவது இந்த 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 வஹாபிச சகோதரர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த இவங்களை இந்த வழி தவற செய்கிறது கொண்டு போகிற ஒரு வழி தான் நாங்கள் வஹியை பின்பற்றுறோம், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுறோம், ஏகத்துவத்தை சரியான முறையில் பின்பற்றுறோம், தூய வடிவில் இஸ்லாத்தை பின்பற்றுறோம், குர்ஆன் ஹதீஸா இல்லாட்டி மத்ஹபா சரியானது என்று கேட்கிறது. இந்த அதான சொன்னது யார்? ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை, உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னார்கள். எனவே நாங்கள் ஏற்க தேவையில்லை என்ற சிந்தனையை கொண்டு வந்து அதாவது சொல்லாமல் சில பொழுது சொல்லியும் சொல்லாமலுமாக சஹாபாக்கள் என்ன வழி தவறினவர்கள், சஹாபாக்கள் 80 விதமான சஹாபாக்களும் வழி தவறிவிட்டார்கள் அல்லது பிதாத் செய்து விட்டார்கள் அல்ல இப்படியான விஷயங்களை சொல்லி சஹாபாக்கள் மீது ஒரு பெரியதொரு குற்றச்சாட்டை கொண்டு வந்து வச்சுட்டு இவங்க சுத்தவாளி ஆகிறது. அருமையான இஸ்லாமிய உறவுகளே, குறிப்பாக வஹாபி நான் சகோதரருக்கு நான் சொல்கிறேன், சில மகிழ்ச்சியான செய்தி இடையில் வருது. என்னென்னா, சில இடங்களில் வஹாபி சகோதரர்கள் சில விடயங்களை கேட்டு தெளிவு பெற்று அவங்க சில விடயங்களை மாறி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்குது. உண்மையில் நாங்கள் இந்த விடயங்களை எடுத்து வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒவ்வொருவரும் அவர்கள் வழி கெடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களும் உணர்ந்து சரியான பாதையை கண்டுபிடிச்சி வந்து விட வேண்டும் என்றுதான் எமது நோக்கம். வேற ஒரு நோக்கம் எங்களுக்கு இல்லை. இதில் பிரதானம் என்ன தெரியுமா? இந்த அதான் பிழை என்று ஒரே அதான் தான் சொல்லப்பட வேண்டும் என்று அந்த கொள்கை அந்த தெளிவான வழிகேடு. ஒரு அதான் தான் சொல்லப்பட வேண்டும். அதுக்கு நியாயம் எங்கே தேர்றதுக்கு இடமே இல்லை. இதனால தான் ஷாஃபி ரஹிமஹுல்லா சொன்னாங்கன்னு கிதாபை தூக்கி ஷாஃபி ரஹிமஹுல்லாட ஃபத்வான்றாரு. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா தராவி 20 ரக்காத் சம்பந்தமாக ஷாஃபி மதபில் இருக்குது, எல்லா மதுஹபிலையும் இருக்குது, எடுக்க ரெடி இல்லை. ஷாஃபி மதபில் எல்லா ஷாஃபி மதபில் குனூத் இருக்குது, அதை எடுக்க ரெடி இல்லை. ஆனால் இந்த ஒரு அதான இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா ஒரு அதானை தான் சொல்லுங்கன்னு சொல்ல இல்லை, 2ல் கூடுதலான விருப்பம் அதுன்னு சொல்லிக்கிறாங்க. அஸ்லு சுன்னாண்டு அது இருக்குது, இது சுன்னா இல்லைன்னு அவங்க சொல்ல இல்லை, இதுவும் சுன்னாண்டு ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இந்த முதலாவது அதான் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாவோட காலத்தையும் கடந்து தான் வந்திருக்குது. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாவுடைய காலத்தில் வாழக்குள்ள அவங்க எங்கேயும் போய் ஒரு அதான் சொல்லுங்க மற்ற நிப்பாட்டுங்கன்னு சொல்லி எங்கேயுமே சொன்னதாக வர இல்லை. எனவே இவர்களுக்கு, அதாவது இன்று சமகால தீவிர போக்குள்ள வஹாபியர்கள் தான் சஹாபாக்களை பித்அத் செய்தவர்கள் என்று சொல்ல துவங்கிக்கிறார்கள். அரபுலகத்தில் கொஞ்சம் கூடுதலாக வந்திருக்குது. எனவே சஹாபாக்களை பித்அத் செய்தவர்கள் என்று சொன்னால், குறிப்பாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பித்அத் செய்து விட்டார்கள் என்று சொன்னால், அந்த பித்அத்தை மற்ற எல்லா 80 விதமான சஹாபாக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், தெளிஞ்ச வழிகேடு என்பதில் இருவேறுபட்ட கருத்துக்கள் அந்த இடத்துல கிடையாது. ஏனென்றால் சஹாபாக்கள் தான் இஸ்லாத்துடைய அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரத்தை நாங்கள் அசைக்க துவங்கினோம்டா, அதாவது வழிகேடு என்பதற்கு நாங்கள் மிச்சம் தூரம் போக தேவையில்லை. எனவே வஹாபிச நண்பர்களுக்கு நாங்கள் மிக கண்ணியமாக சொல்கிறோம், சஹாபாக்கள் போன பாதையை விட்டுட்டு வேறொரு பாதையை நாங்கள் நேர்வழி பெற போனோம்டா கண்டிப்பாக அங்கே வழிகேடை தவிர வேறு ஒன்றுமே இருக்காது. தெளிவாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொன்ன விடயம் என்ன? சஹாபாக்களை பார்த்து ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான்னு சொல்லியிருக்கிறான். இந்த குலஃபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனது சுன்னத்தை வழியை எடுத்துக்கொள்ளுங்க, பற்றி கொள்ளுங்கள், எனது குலஃபாக்களுடைய சுன்னத்தை நீங்கள் வலுவாக பற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னத்தை எடுக்கிறோம்னா இதையும் சேர்த்து தான் எடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உஸ்மான் ரலியல்லாஹுடைய அதானை எடுக்கிறோம்டா அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்காக வேண்டி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எதை செய்தாலும், அது குலஃபாக்கள் எதை செய்தாலும் அதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு
ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தில் கட்டுப்பட்டது. இது இஜ்மாவோட சேர்ந்த சஹாபாக்கோட இஜ்மா. பின்னால் வந்த இஜ்மா வேறு தலைப்பு. இது சஹாபாக்கோடைய இஜ்மாவோட சம்பந்தப்பட்டது. கியாஸுடைய சப்ஜெக்டாக இருந்தால், தலைப்பாக இருந்தால் வேறொரு கோணத்தில் இதை கையாள வேண்டும். ஆனால் இது சஹாபாக்களுடைய இஜ்மாவில் சம்பந்தப்பட்ட மஸ்அலா. இதை போய் பிழை என்று சொல்லி, வழிகேடு என்று சொல்லி, சொல்லாமல் சொல்லி ஒரு சமூகத்தை கொண்டு போகிறோம்டா, அதுக்கு பின்னால் போகக்கூடிய நண்பர்களை பார்த்து நாங்கள் மிக வினயமாக, அன்பாக, கனிவாக, கருணையாக கேட்குறோம். நீங்கள் போகிற பாதை வழிகட்ட பாதை, வழி தவறின பாதை. அதிலும் வஹாபிச சமகால முன்னோடிகள் கூட யாருமே அப்படி சொல்ல இல்லை. நான் சொன்னோம், பின்பாஸை சொன்னோம், இந்த ஷேக் ஃபௌசானை சொன்னோம். இவங்க கூட நாங்கள் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி துவங்கி இவங்க யாருமே முதலாவது அதான பிதாத் என்று சொல்லவே இல்லை. எல்லாரும் ஒன்றுத்தான் சொல்லியிருக்கிறார்கள், அலைக்கும் பி சுன்னத்தி வ சுன்னத்தில் ஹுலஃபாய் ராஷிதீன் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாங்கள் போகிற பாதை தெளிஞ்ச வழிகேடு என்றதை நாங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்வோம். எனவே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் எங்கேயுமே சொல்ல இல்லை, அதான் ஒன்று தான், இது தவிர்க்கப்பட வேணும்னு சொல்ல இல்லை. எந்த மதுஹபிலையும் அது குறிப்பிடப்பட இல்லை. 4 ஹுலஃபாக்களில் இந்த 2 ஹலீஃபாக்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு தொடக்கம் மற்ற எல்லா சஹாபாக்களுக்கு முன்னால் இது இருந்திருக்குது. அலி ரலியல்லாஹு தடுக்கவும் இல்லை, வேறு எந்த சஹாபாக்கள் தடுக்கவும் இல்லை. முழுமையாக சஹாபாக்களுடைய அங்கீகாரத்தை எடுத்துக்கொண்டு தான் இந்த அதான் தாபியங்களோட கைக்கு வருது. அங்கிருந்து தபா தாபியங்களோட கைக்கு வருது. அங்கிருந்து இந்த 1100 1300 வருடத்தை கிடக்குது. முழுமையான அங்கீகாரத்தோட பயணிக்க தவிர அது இல்லாமல் கொஞ்சம் பேர் சரின்றது, பிழைன்றது, அதுவும் சரி இதுவும் சரி என்ற அந்த ஒரு மழுப்பல்ல இந்த அதான் என்ன செய்யலை, சேர இல்லை. எனவே நாங்கள் நிதானமாக நாம் எந்த விடயத்தை எப்பொழுதும் நாம் ஒரு விடயத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது இவருடைய சிந்தனை என்ன, எங்கே கொண்டு போகிறாரு, எங்கே விட போகிறாரு என்ற விடயத்தை எல்லாம் சரியாக பார்த்து தெரிஞ்சவர்களுடன் கலந்து கட்டி ஆலோசனை செய்து இவர் சொல்கிறது சரிதானா என்ற விடயத்தை எல்லாம் சரியாக தெரிஞ்சு கொண்டு தான் நாம் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். எனவே சஹாபாக்கள் வழிகேடு பிதாத்து என்ற சிந்தனையை நவுது பில்லாஹி மின்ஹா முழுமையாக நான் கலஞ்செறிஞ்சு அதில் தௌபா செய்ய வேண்டும். அது இல்லாட்டி அது எங்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவு மிக பாரதூரமாக இருக்கும். வல்ல அல்லாஹு தாலா எங்கள் எல்லாருக்கும் தெளிவான விளக்கத்தை தருவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.